வெல்கம். இது நம்ம மாஸ் டெவலப்மெண்ட் மீடியா சேனல். இன்றைக்கி ரொம்பவே ஒரு முக்கியமான பதிவு தான். நம்ம எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, ஒரு ஆன்லைன் ஜாப் பார்த்துட்ருக்கோம். அந்த ஆன்லைன் ஜாப்பில் வித்ரா சம்மந்தப்பட்ட நிறைய அப்டேஷன் போயிட்டுருக்குது. நான் போட்டிருக்க டைட்டில் இன்றைக்கி வித்ரா அமௌண்ட் வராதா ஏன் அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க்கோடு கேட்டிருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நோட்டீஸ் போர்டு முழுசாக வாட்ச் பண்ணி அதில் உள்ள அந்த ஃபார்மேட் சொல்கிற அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு அமௌண்ட் க்ரெடிட் ஆகும். அமௌண்ட் வராதா அப்படின்னா, ஆமாங்க, பேங்க் டீட்டெயில்ஸு இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நேற்றே நம்ம வித்ரா அமௌண்ட்டு எல்லாமே ப்ராசஸ் பண்ணியிருக்க வேண்டியது. பேங்க்கில் கொடுத்து என்ன ஆயிடுச்சுன்னா, கிட்டத்தட்ட பாதி பேர்த்துக்கு மேலே அந்த நேம் எப்பயுமே வந்து நம்ம ஒரு பேங்க்கில் போய் அந்த நம்ம ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறப்பன்னா பேங்க் பாஸ்புக்கில் என்ன இருக்கும், பேன் கார்டு கண்டிப்பாக கொடுத்துருப்போம், இல்லை ஆதார் கார்டு கொடுத்துருப்போம். அதை மேட்ச் பண்ணி தான் நம்மளுடைய பேங்க் பாஸ்புக்கே பிரிண்ட் அவுட் ஆகி வந்திருக்கும். ஒன்று நம்ம இனிஷியல் வந்து நம்மளுடைய நேமுக்கு முன்னாடி இருக்கும், அல்லது நம்ம நேமுக்கு பின்னாடி இருக்கும். அந்த மாதிரி தான். அதை கரெக்டாக கொடுக்காத பட்சத்தில் என்ன ஆகும்னா, இப்போ உள்ள சிஸ்டம் பிரகாரம் பணம் வந்து நம்ம வித்ரா அந்த பேட்ச் வைஸ் கொடுக்கும்போது, இப்போ ஒன்றும் இல்லை, என்னுடைய நேம் நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், இன்சி இல்லாமல் கொடுத்தேன்னா கன்ஃபியூஸில் டோட்டலாக அப்படியே வேணா ஒரு பேட்சில் 100 பேர் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த 100 பேர்த்தில் ஒரு 20-30 பேர் இந்த மாதிரி இஷ்யூஸாக இன்சியல் இல்லாமல் மொட்டையாக கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஏற்றுக்காது. அப்படின்றப்ப நம்மளுக்கெல்லாம் பணம் வராது. நம்ம எவ்வளவோ வந்து புலம்பியிருக்கோம், பணம் வரல, அது வரல, இது வரலன்னு புலம்புறோம். ஆனால் நமக்கு செய்ய வேண்டிய வேலையை கரெக்டாக செய்கிறது கிடையாது. அதனால் இந்த நோட்டீஸ் போர்டில் சொல்கிற எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டு, அதாவது டெலகிராமில் கொடுக்கக்கூடிய அந்த தகவல்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், செக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம லாகின் பேஜில் எஸ்பிஓ போர்ட்டலில் போய் லாகின் பேஜில் போயிட்டு உங்களுடைய அந்த பேங்க் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் இல்லையா, வியூ பேங்க் டீட்டெயில்ஸ்ன்ட்டு அதில் போய் பாருங்கள். அதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணோம்னா அப்டேட் பேங்க் டீட்டெயில்ஸில் போய் சேஞ்ச் பண்ணிடுங்க. அப்போ அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு வித்ரா அமௌண்ட்டு சீக்கிரமாகவே வரும். ஓகேங்களா? இதனால் அவங்க சைடுமே வந்து என்ன ஆகுது, லேட் ஆகுது. நம்ம பண்ணுற ஒரு சில மிஸ்டேக்ஸ்னால தான் இந்த லேட்டும். அதனால் இதை சீக்கிரம் சரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.